ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல நார்மலா நம்ம யூஸ் பண்ற பெடல் மிஷினுக்கு எப்படி மோட்டார் ஃபிக்ஸ் பண்றோம் அப்படிங்கிற டீடைல் வீடியோ தான் பார்க்க போறோம். பிகினிங் ஸ்டேஜில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பெடல் மிஷின் வச்சு தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருப்போம். ஸோ போக போக நம்மளுக்கு வந்து ஸ்பீடு கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த பெடல் மிஷின் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கே ரொம்பவே சிரமமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம இதே மாதிரி ஒரு மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பவர் மிஷினுமே வாங்கிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற நினைக்கும் போது நீங்கள் வந்து இந்த மோட்டார் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மோட்டார் நம்ம வீட்டில் நம்மளே எப்படி நம்ம மிஷினுக்கு ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மோட்டார்ஸை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செட்டாக எல்லா மெட்டீரியலுமே நமக்கு சேர்ந்து வந்துடும். நான் வந்து இந்த ரேமா கோல்டு அப்படிங்கிற பிராண்டு தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட மோட்டார். தென் இதோட சேர்த்து பெடலுமே இருக்கும். ஸோ இந்த மோட்டாரையும் பெடலையும் கனெக்ட் பண்ணதுக்கு ஒரு கனெக்ஷனுமே கொடுத்துப்பாங்க, கனெக்ஷன் கேபிள். தென் நம்ம மோட்டாரை எப்படி நம்மளோட மிஷினில் செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி 2 டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 2 மெத்தடில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து ஒரு பாக்ஸில் வந்துடும். பெல்ட் மட்டும் நம்ம தனியா வாங்கிக்கலாம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 2000 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ எனக்கு மோட்டார் பத்தின எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே தெரியாது. ஸோ அந்த மிஷின் சர்வீஸ் பண்ணுவாங்களையா, அவங்கள்ட்ட தான் நான் வந்து மோட்ரு வாங்கிட்டு வர சொல்லி அவங்களே வந்து ஃபிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இதே மாதிரி ஹெட்டோட சேர்ந்த மாதிரி இதே மாதிரி எனக்கு வந்து மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. நானுமே இப்போ மோட்ரு இப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணணும் போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டேன். அந்த டைம்ல எனக்கு வந்து மோட்டார் பற்றி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போ தான் மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஆனால் 3 இயர்ஸ் வரைக்குமே இந்த மோட்டருக்கும் சரி இந்த மிஷினுக்கும் சரி எந்த ஒரு ரிப்பேருமே வந்து வந்ததில்லை. பட் இப்போ என்னன்னா கொஞ்சம் வந்து மோட்டர் சவுண்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது போக வந்து கொஞ்சம் லூஸாகவும் மோட்டரும் சேர்ந்து ஆடிட்டே இருக்க மாதிரி இருக்கு. நம்ம ஸ்பீடு பண்ண அந்த மோட்ரு வந்து ரொம்ப ஆடிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஹீட்டும் அதிகமாகுது. ஸோ நம்ம வந்து கலட்டி இதே மாதிரி கொஞ்சம் தள்ளி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கலட்டி கொஞ்சம் தூரமாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பிளேவுட்ல வந்து ட்ரில் பண்ணி எடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டூல்ஸை வந்து நம்ம பிளேவுட்ல எங்க வந்து அந்த மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டூல்ஸோட கீழே உள்ள 4 கார்னர்லையும் ஒரு மார்க்கர் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு தென் இந்த டூல்ஸ் எடுத்துட்டு அந்த பிளேவுட்ல ட்ரில் மிஷினை வச்சு நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். தென் இப்போ நம்ம இந்த டூல்ஸை வந்து நம்ம மோட்டரோட அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ மோட்டரில் நம்மளுக்கு வந்து 4 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஸ்க்ரூ வச்சு இந்த 4 ஹோல்ஸ்லையுமே நம்ம வந்து ஈவனாக இந்த டூல்ஸில் இருக்கக்கூடிய ஹோல்ஸோட சேர்த்து இதே மாதிரி ஸ்க்ரூ பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்க மோட்டரோட செட் பண்ணிட்டோம். தென் இப்போ இந்த பிளேவுட்ல வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணதுக்காண்டி இதே மாதிரி பெரிய ஸ்க்ரூவா வந்து 4 ஸ்க்ரூ வந்து தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணதுனால கரெக்டா இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு இந்த ஸ்க்ரூவை வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ அதுக்கு இந்த பிளேவுட்டோட அகலமான அளவுக்கு வந்து ஸ்க்ரூ வந்து கண்டிப்பா தேவைப்படும். இப்போ இந்த ஸ்க்ரூவை வந்து இந்த ஹோல்ஸ் வழியா நம்ம வந்து பிளேவுட்ல இன்சர்ட் பண்ணிக்கலாம். கீழே இருந்து நம்ம இந்த நட்டு போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த நல்ல ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மோட்ரு வந்து பிளேவுட்டோட நல்லா ஃபிக்ஸ் ஆயிட்டு தென் இப்போ நம்ம வந்து பெல்ட் மாட்டிக்கலாம். இந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ், நம்ம பக்கத்தில் இருக்கும்போது சின்ன சைஸாக இருக்கு இல்லையா, அதில் இருந்து இதை விட பெரிய சைஸ் அளவுக்குமே நம்மளுக்கு வந்து பெல்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த தூரத்தில் வந்து நீங்கள் வந்து உங்கள் மோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த தூரத்துக்கு ஏற்ற அளவுள்ள பெல்ட் வந்து வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீல் வழியாக பெல்ட்டை போட்டுக்கணும். தென் இந்த வீல்லேருந்து அந்த மோட்டர்லேயுமே மாட்டிக்கலாம். ஸோ மாட்டும் போது இதே மாதிரி இந்த வீலில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கு நம்ம இந்த ஹெட்டை வந்து லைட்டாக மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து
அந்த வீலில் வந்து மாட்டிக்கலாம். நம்ம நார்மலாக பெடல் பண்ணும்போது அந்த பெல்ட் எப்படி வீலில் நிற்குமோ அதே மாதிரி இந்த பெல்ட்டுமே நம்மளுக்கு வந்து இந்த வீலில் கரெக்டாக இதே மாதிரி ஃபிக்ஸ் ஆகணும். அந்த மோட்டருக்கும் அந்த வீலுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கலண்டுடும், ரொம்ப டைட்டாக இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பெல்ட்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா 550. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் 525 வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளினீங்கன்னா 575 வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் பெல்ட் சைஸ். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக நம்பர் வந்து எல்லா நம்பருமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. தென் இப்போது நம்ம அந்த மோட்டர்லேருந்து வரக்கூடிய கேபிளை வந்து பெடலோடு சேர்த்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட பெடல். ஸோ அதுக்கு இந்த பெடலை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னோடய மிஷினோட பேக் சைடு. ஸோ நான் இங்கேருந்து ஃப்ரண்ட் சைடில் என்னுடைய காலுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். தென் இந்த கேபிளை வந்து இதோட நான் வந்து கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து மோட்டரும் பெடலும் நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பெடல்லேருந்து வரக்கூடிய இன்னொரு ஒயரை வந்து நம்ம வந்து ப்ளக் பாயிண்டில் மாட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், மோட்டர் ரொம்பவே சூப்பராக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து இப்போ பக்கத்தில் இருக்க மோட்டரை கழித்து நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி தூரமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மோட்ரு மாற்றலையே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் வந்து இந்த ட்ரில் பண்ணுறது தான். ஸோ வந்து வீட்டில் வந்து ஜென்ஸ் யாரும் இருந்தால் அவங்கள வச்சு நீங்கள் ட்ரில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ட்ரில் பண்ணும்போது ரொம்பவே வைப்ரேஷன் ஆகும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக பண்ண மாட்டோம். தென் இந்த மோட்டருக்குள்ளான பெல்ட்டையுமே கரெக்டாக ஒரு நூலை வச்சு அளந்து கொண்டு போய் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வாங்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகாது. ஸோ கீழே பொறுத்த வரைக்கும் இந்த பெடலை உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எங்கேனாலும் வச்சுக்கலாம். நான் என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பெடலிங்க்கு மேலேயே இதை நான் வச்சுருக்கேன். தென் இந்த கேபிள் வந்து கொஞ்சம் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் வச்சு அதோட கனெக்ஷன் பண்ணி அந்த கனெக்ஷனை வந்து ப்ளக் பாயிண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த பெடலை இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், நம்மளோட மிஷின் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.